அவளையே நினைத்து தியானம் செய்ய வேண்டும். அம்மா மகாதேவா அந்த குளத்துல பாருங்க இவ்வளவு பாருங்க எல்லாம் இருக்குது. நாம இருக்கோம் 4 பேர் ஒன்றாதான் குளிக்க போறோம். இதுல என்ன அர்த்தம்? நான் குளிக்க வர மாட்டேமா, எனக்கு பயம். அதுல பாத்தியா எப்படி குறை குஞ்சலாம் மேய் தண்ணில. ஆமா, கெளுத்தி மீன், வேளாண் மீன், சுறா மீன், வாழை மீன் எல்லாம் மேய்க்குமா. போய் இந்த பாச அடிச்ச குளத்துல குளிக்க போவேன்.
மலர்கள்லாம் பறிச்சுட்டோம். அதை குடிச்சு விட்டு போனா என்ன தவறு? வேணாடி சொல்றேன் கேளுடி. உனக்காக உன்னுடைய தந்தை அரண்மனையில 1000 நீச்சல் குளம் கட்டி வச்சிருக்காங்க. அதெல்லாம் குளிக்காத போய் இந்த குளத்துல குளிக்க போறேன்னு சொல்றியே? இங்கதானே நிம்மதியா குளிக்க முடியும். அப்படியா? நான் சொன்னதை கேளு. நான் வர மாட்டேன் டி. ஏன்? நான் வர மாட்டேன். ஏன் நீ? போடா, நான் வரல. நான் போயிட்டு வரேன் டி. அதை பார்த்தாலே பயமா இருக்குது. மாடுகளா இருக்குது. கால் வச்ச வழுக்கி விட்டுட்டோம். அதனால அடிக்கடி பண்ணிச்சுன்னா நாளைக்கு ஆட்டத்துக்கு வர முடியாதுமா. நான் போயிட்டு வரேன். வான்னு சொன்னா வரவே மாட்டேன்னு சொல்றாங்க. என்ன பயம் இருக்கு? நான் தனிமையில இருக்கிறேன். நானே குளித்து விட்டு பிறகு நான் அரண்மனைக்கு போகிறேன். ஆகட்டும் ஆகட்டும். கண்ணம் கண்ணாடி அந்த தகவல் பலகையிலே யாரும் என்னோட அனுமதி இதில் இறங்கினால் என்னுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாக்கப்படுவார்கள். அதை பார்த்தும் இந்த இரு விழிகள் இருந்தும் அதை பார்த்து இருந்திருக்கின்றார்கள். இப்பொழுது என் கோபத்திற்கு ஆளாகி என் சாபத்திற்கு ஆளாகி இருந்தும் விழிகள் இரு விழிகள் பார்வை பார்வை இருக்கும் பொழுது என்ன இருக்கிறது என்பதை கவனிக்காமல்
மணமகளை குலமகளாய் நினைத்ததெல்லாம் நீதாடி அன்று சொன்னது நீதானா சொல் சொல் என்னுயிரே சம்மதம் தானா ஏன் 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 எள்ளுயிரே ஏன் ஏன் எள்ளுயிரே ஆணவம், அகங்காரம். தெரியாமல் யாரும் தெரியாமல் யாரும் அந்த குளத்திலே இறங்கி அசுத்தம் செய்யக்கூடாது என்பதற்காகவே தகவல் உதவி வந்திருக்கிறார், வெளிவந்திருக்கிறது. இதில் யார் இறங்கினாலும் எங்கள் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாக்கப்படுவார்கள் என்பதற்கிறது. பார்க்காமல் இவன் உங்களை தவறு செய்து விட்டாய், அடி பாவி. அதற்காக கேட்ட தண்டனை நான் உனக்கு. எப்படியாவது தெரியாமல் இப்படிப்பட்ட தவறுக்குள்ளாகி விட்டேன் சாமி. விதி என்னை கொண்டு விட்டது சாமி, விதி என்னை கொண்டு விட்டது சாமி. தேவதெல்லாம் பேசிவிட்டு சாமி கொஞ்சம் மனம் இறங்காதா? அனமிருங்காதவா. கோலத்தின் மேலே புரியாதா? கொஞ்சம் மனம் இறங்காதா எந்த கோலத்தின் நிலை புரியாதா கொஞ்சம் மனம் இறங்காதா எந்த கோலத்தின் நிலை புரியாதா வேதனை செய்வதும் ஏனோ நான் தவிப்பது விதி வசந்தானோ தவிப்பது விதி வசந்தானோ கொஞ்சம் மனம் இறங்காதா செந்தடலும் நீர் போல் குளிரும் நண்பனும் பகை போல் தெரியும் புரியும் கொஞ்சம் மனம் இறங்காதா எந்த கோலத்தின் நிலை புரியாதா வேதனை செய்வதும் ஏனோ நான் தவிப்பது விதி வசந்தானோ தவிப்பது விதி வசந்தானோ கொஞ்சம் மனம் இறங்காதா தெய்வ
மாதிரி திவச்சந்தாலும் கொஞ்சம் மனம் இறங்காதா நான் கத்திரியாம எப்படி பேசுறாரு எப்படி பேசுறது செய்ய தவறெல்லாம் செய்துவிட்டு சாபத்தை பெற்று சாப விமோசனம் கேட்கிறாய். கண்டாளி, இது யார்? எந்த ஊர்? இந்த இடத்திற்கு ஏன் வந்தாய்? உங்கள் பெயர் என்ன? எந்த நாட்டை சார்ந்தவர்கள்? நான் விஜயபுரி நாடுதான். விஜயவர்மனின் மகள். என் பேர் ஆனந்திங்க. இந்த உரைத்தால் இந்நாட்டு மன்னர் விஜயவர்மனின் மகளாடி அடி பாவி சண்டாளி சதிகாரி மோசக்காரி நாசக்காரி உன தந்தை எப்பேற்பட்டவர்? தன் நாட்டு மக்களை தன் இமை கண்ணை எப்படி பேணி காக்கின்றதோ அதுபோல் காத்து வரக்கூடியவர். அது மட்டுமா, யார் இல்லை என்று வந்தாலும் இல்லை என்று சொல்லாது வாரி வாரி வழங்கக்கூடிய வல்லல் பெருமானாயிற்று. அது மட்டுமா, என்னை போன்ற முனிவர்கள் யோகிகள் சித்தர்கள் யாராயிலும் வந்தால் இந்த உலக நன்மைக்காக வேலை செய்ய வேண்டும் என்று கேட்டால் போதும். எங்கள் தேவையான அனைத்து பொருட்களும் அப்பேற்பட்ட நல்ல மனதை குணத்தை உடையவர். அப்பேற்பட்ட குடும்பத்திலே பிறந்து குடும்பத்தை கருவறைக்க வந்த கோடாதி காம்பு நீ எல்லாம் பெண்ணா? பெண் என்று சொல்வதற்கு அருகில் இருக்கின்றதா? அவன் விமோசனம் கேட்கின்றான். உனக்காக அல்ல, உனது தந்தை விஜயவர்மணி நல்ல குணத்திற்காக தருகிறேன். என்ன தெரியுமா, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாரிஜாத மலரும். அந்த மலர் நானாக அந்த ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் மடியிலேயே வந்து அமரும். அப்படி இருக்கின்ற மலரை எடுத்து வந்து அந்த மலரிலே சாறு எடுத்தும் கண்களிலே விட்டால் உன் கண் பார்வை மீண்டும் பெறும். அந்த மலரை எடுக்கக்கூடிய ஆள் எப்பேற்பட்டவராக இருக்க வேண்டும் தெரியுமா? தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். சத்தியத்தை காத்த உத்தமனாக இருக்க வேண்டும். நான் மணக்க